அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்முடைய பெயருக்கும் புகழுக்கும் வலிமைக்கும் சக்திக்கும் வெற்றிக்கும் அந்த இறைவனே காரணம். அவன் இன்றி இங்கு ஓர் அணுவும் அசைவதில்லை. மற்றும் யார் ஒருவன் இறைவனை முழுமையாக நம்பி அவனிடம் சரணடைகிறானோ அவனை நிச்சயமாக இறைவன் காப்பார். தர்மம் எங்கு உள்ளதோ அங்குதான் இறைவனின் ஆசையும் இருக்கும் என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய புராண கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். அந்த ஆசிரமத்தில் துறவி ஒருவர் வசித்து வந்தார். அவர் தவ வலிமை மிக்கவர். தன்னை பார்க்க வரும் மக்களின் குறைகளை தீர்த்து வைத்து அவர்களின் வாழ்க்கைக்கு நல்வழி காட்டுவார். பலரின் தீராத நோய்களை தீர்த்து வைத்தவர். அதனால் அவரை நாள்தோறும் மக்கள் வந்து பார்த்து செல்வார்கள். அவரிடம் ஒரு இளைஞன் சீடனாக புதியதாக சேர்ந்தான். அந்த துறவி செய்யும் அற்புதங்களை பார்த்து மெய்சிலிர்த்து போனான். ஆனால் அந்த துறவி எவ்வளவு பெரிய அற்புதங்களை நிகழ்த்தினாலும், மக்கள் அவரின் பெருமைகளை பற்றி புகழ்ந்து பேசினாலும், அந்த துறவி எல்லாம் இறைவனின் செயல், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே என்று சொல்வார். இதை கவனித்து கொண்டு வந்த அந்த சீடன் ஒரு நாள் துறவியிடம், சாமி, உங்களுக்கு நிறைய சக்தி உள்ளது, தவ வலிமை அதிகமாக உள்ளது. உங்கள் சக்தியினால் மக்களுக்கு உண்டான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீர்கள், பல அற்புதங்களை நிகழ்த்துகிறீர்கள். ஆனால் எப்போதும் எல்லாமே இறைவன் செயல், நான் எதுவுமே செய்யவில்லை என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த துறவி, சீடனே, நம்மிடம் எவ்வளவு சக்தி வலிமை என்று அனைத்துமே இருந்தாலும் இதற்கு எல்லாம் காரணம் அந்த இறைவன்தான். அந்த இறைவனின் ஆசி இல்லை என்றால் எவ்வளவு சக்தி நம்மிடம் இருந்தாலும் அதனால் நமக்கு எந்த உபயோகமும் இல்லாமல் ஆகிவிடும். அதேபோல் நம்மிடம் நிறைய சக்தி உள்ளது, வலிமை உள்ளது என்று கெட்டவர்களுக்கு நாம் அனுசரணையாகவோ துணை சென்றாலோ நாமும் ஆபத்தில் சிக்கிக்கொள்வோம். இதை உனக்கு இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள மகாபாரத காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை இப்பொழுது கூறுகிறேன், கேள். குருசேத்திர யுத்த களத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தேரை செலுத்தி கொண்டிருந்தார். துரியோதனன் தலைமையிலான கௌரவர்களின் படைகளுக்கு சேனாதிபதியாக பீஷ்மர் பொறுப்பேற்று அந்த யுத்த களத்தில் கடுமையான முறையில் பாண்டவர்களின் சேனையை தாக்கிக் கொண்டிருந்தார். அவருடைய தாக்குதலை தாங்க முடியாமல் பாண்டவர்களின் படை சிதறி ஓடியது. அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், அர்ஜுனா, பீஷ்மர் நம் படைகளை பலமாக தாக்கி வருகிறார். ஆனால் நீயோ அவர் உனது பாட்டனார் என்ற பாசத்தின் காரணமாக சரியாக போர் செய்யவில்லை. இப்படியே போனால் நம் படைகள் அனைத்தையும் அவர் அழித்து விடுவார். எனவே உனது முழு திறமையையும் பயன்படுத்தி நீ போர் செய்ய வேண்டும் என்று கூறினார். பிறகு அர்ஜுனனும் பீஷ்மரை பலமாக தாக்க ஆரம்பித்தான். ஆனாலும் பீஷ்மரை சமாளிக்க முடியவில்லை. பிறகு ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலோசனைப்படி சிகண்டியை முன்னிறுத்தி கொண்டு அர்ஜுனன் போர் செய்ய தொடங்கினான். சிகண்டி பெண்ணாக பிறப்படுத்தவன் என்பதால் பீஷ்மர் அம்பு எய்வதை நிறுத்திவிட்டார். அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்ட அர்ஜுனன் பீஷ்மர் மீது சரமாரியாக அம்புகளை தொடுத்தான். அவரது உடல் முழுவதும் அம்புகள் பாய்ந்து பீஷ்மர் அம்பு படுக்கையில் வீழ்ந்து விட்டார். பீஷ்மர் தனது வாழ்நாளில் பெண்களை தாக்க மாட்டேன் என சபதம் செய்திருந்தார். அதை அர்ஜுனனுக்கு நினைவுபடுத்தி பீஷ்மரை வெல்ல கிருஷ்ணர் உதவி செய்தார். அதன் பிறகு துரோணர் தலைமையில் கௌரவர்களின் படை பாண்டவர்களை தாக்க ஆரம்பித்தது. துரோணாச்சாரியரின் வேகத்திற்கும் ஆற்றலுக்கு முன்பு பாண்டவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. துரோணரின் போர் வேகத்தை பார்த்த துரியோதனன் மிகவும் மகிழ்ந்தான். பாண்டவர்களோ என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நின்றார்கள். துரோணர் கையில் ஆயுதம் இருக்கும் வரை அவரை அழிக்க முடியாது என்பது பாண்டவர்களுக்கு நன்கு புரிந்தது. பிறகு அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் தலைமையில் ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். துரோணாச்சாரியார் தனது மகன் அஸ்வத்தாமிடம் அதிக பிரியம் வைத்திருந்தார். அவன் போர்க்களத்தில் இறந்துவிட்டான் என்ற செய்தியை துரோணர் அறிந்தால் அவர் துக்கத்தில் செயலற்று போய் நின்று விடுவார். அந்த சமயத்தை பயன்படுத்தி துரோணரை வீழ்த்தி விடலாம் என்று திட்டம் போட்டார்கள். அதன்படி போர்க்களத்தில் அஸ்வத்தம்மா என்ற யானையை பீமன் அடித்து வீழ்த்திவிட்டு துரோணர் போர் செய்யும் இடத்திற்கு வந்து அஸ்வத்தம்மா இறந்தான் என்று சத்தமாக கூறினான். யானை என்பதை மெதுவாக கூறினான். அதனை கேட்ட துரோணர் அதிர்ச்சியும் துக்கமும் அடைந்தார்.
உலக வாழ்க்கையின் மீது அவருக்கு வெறுப்பு ஏற்பட்டது. தன் கையில் இருந்த வில்லையும் அம்பையும் கீழே எறிந்துவிட்டு அப்படியே நின்று விட்டார். அந்த சமயம் பார்த்து திரௌபதியின் சகோதரனும் பாண்டவர்களின் சேனாதிபதியுமான திருஷ்டத்யும்னன் துரோணரின் தலையை வெட்டி சாய்த்து விட்டான். துரோணரின் மகன் அஸ்வத்தமன் வேறொரு இடத்தில் போர் செய்து கொண்டிருந்தான். தன்னுடைய தந்தையை பொய்யான வார்த்தையை கூறி சதிவேலை செய்து கொன்று விட்டார்கள். அந்த பாண்டவர்களை நான் அழிக்காமல் விடமாட்டேன் என்று கோபத்துடன் புறப்பட்டான். இப்போது நாராயண அஸ்திரத்தை ஏவி அனைவரையும் அழிப்பேன் என்று உறுதி எடுத்து நாராயண அஸ்திரத்தை உபயோகம் செய்தான். நாராயண அஸ்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். எதிரே உள்ளவர்கள் எவரையும் மீதம் வைக்காமல் அனைவரையும் அழிக்கக்கூடிய அந்த அஸ்திரம் தங்களை நோக்கி வருவதைக் கண்ட பாண்டவர்களின் படை செய்வதறியாமல் திகைத்து நின்றது. அப்போது கிருஷ்ணர் பாண்டவர்கள் உட்பட பாண்டவ சேனைகளிடம், அனைவரும் ஆயுதங்களை கீழே போடுங்கள், ஆயுதம் இல்லாதவர்களை நாராயண அஸ்திரம் ஒன்றும் செய்யாது என்று கூறினார். கிருஷ்ணர் கூறியபடியே அனைவரும் ஆயுதங்களை கீழே போட்டார்கள். அதன் காரணமாக நாராயண அஸ்திரத்தின் வேகம் தணிந்தது. அது மீண்டும் இறைவனிடம் சென்று விட்டது. நாராயண அஸ்திரத்தை மறுபடியும் பிரயோகம் செய்தால் அது எய்தவர்களையே அழித்துவிடும் என்பதால் அஸ்வத்தாமன் அதோடு நின்று விட்டான். பிறகு கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே போர் நடைபெற்று கொண்டிருந்தது. அர்ஜுனனை கொல்வதற்காகவே வைத்திருந்த நாகாஸ்திரத்தை கர்ணன் அர்ஜுனன் மீது தொடுத்தான். அப்போது கர்ணனுக்கு தேரோட்டிய மந்திர தேசத்து மன்னன் சல்லியன், கர்ணா, அர்ஜுனனின் கழுத்திற்கு குறிவைக்காதே, மார்புக்கு குறிவை என்றான். அப்போது கர்ணன் அவர் மீது கோபம் கொண்டு, குறிவைக்க நீர் எனக்கு கற்றுத்தர அவசியமில்லை என்று கோபம் கொண்டு, உனது வேலையான தேர் ஓட்டும் வேலையை மட்டும் பார் என்று கூறிவிட்டு நாகாஸ்திரத்தை அர்ஜுனனின் கழுத்திற்கு குறிவைத்து எய்தான். அர்ஜுனனின் கழுத்துக்கு நேராக அந்த நாகாசுரம் வருவதை அறிந்த ஸ்ரீகிருஷ்ணர் தனது கட்டை விரலால் தேரினை அழுத்தினார். அப்போது அந்த தேர் பூமியில் சற்று அழுந்தி கீழே சென்றது. எனவே அர்ஜுனனின் கழுத்தை நோக்கி வந்த நாகாசுரம் அவனுடைய கிரீடத்தை மட்டும் பறித்து சென்று விட்டது. இவ்வாறு அர்ஜுனனையும் பாண்டவர்களையும் காப்பாற்றி அந்த யுத்தத்தில் கௌரவர்களை அழித்து பாண்டவர்கள் வெற்றி பெற காரணமாக இருந்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். பிறகு யுத்தம் எல்லாம் முடிந்த பிறகு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டிருந்த அர்ஜுனன் கிருஷ்ணரிடம், இப்போது நடைபெற்ற இந்த யுத்தத்தில் அதிக காயமே அடையாதவன் நான் தான் என்று கூறினான். இந்த யுத்தத்தில் வெற்றி பெற தானே முக்கியம் காரணம் என்று மனதிலே நினைத்து சற்று ஆணவமாக இருந்தான். அவருடைய ஆணவ குணத்தை அறிந்த கிருஷ்ணர் தன்னுடைய மார்பை மறைத்திருந்த அணிகலங்களை நீக்கிவிட்டு மார்பினை காட்டினார். அர்ஜுனா, இதோ பார், உன்னை தாக்க வந்த அம்புகளை எல்லாம் நான் தாங்கிக் கொண்டதால் ஏற்பட்ட தழும்புகள்தான் இவை. நான் இந்த அம்புகளை தாங்கிக் கொண்டதால் தான் நீ காயமின்றி தப்பினாய் என்று கூறினார். அதை கேட்ட அர்ஜுனனின் ஆணவம் நீங்கியது என்று கதையை கூறி முடித்தார் துறவி. பிறகு துறவி சீடனிடம், பீஷ்மர், அர்ஜுனன் என்று பாண்டவர்கள் எவ்வளவு பலம் சக்தி மிக்கவர்களாக இருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவியால் மட்டுமே அவர்களால் கௌரவர்களை வெல்ல முடிந்தது. யுத்தத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு துணை நின்று ஆலோசனைகளை கூறி அவர்கள் வெற்றி பெற செய்து அவர்களை வாழ வைத்தார். எனவே பாண்டவர்கள் வீரத்திற்கும் வெற்றிக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே காரணம். எனவேதான் நான் எப்போதும் சொல்வேன், என்னுடைய சக்திக்கும் தவ வலிமைக்கும் எனது புகழ் பெயருக்கும் காரணம் அந்த இறைவன் மட்டுமே. எல்லாம் அவன் செயல். அவனின்றி இங்கு ஓர் அணுவும் அசைவதில்லை. அதேபோல் மற்றொரு விஷயத்தையும் தெரிந்து கொள். பீஷ்மர், துரோணர், கர்ணன் ஆகியோர் எவராலும் வீழ்த்த முடியாதவர்கள், நற்குணங்கள் மிக்கவர்கள். இவ்வளவு சிறப்புகள் அவர்களிடம் இருந்தாலும் அதர்மத்தின் மறு உருவமான துரியோதனனுக்கு ஆதரவாக போர் செய்ததால் தர்மத்தை காப்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ணர் அதர்மத்திற்கு துணை நின்றவர்களை அதர்ம வழியிலேயே அளித்தார். எனவே எந்த சூழ்நிலையிலும் அதர்மத்திற்கு நாம் துணை போகக்கூடாது. மற்றும் இந்த குருசேத்திர போரின் வெற்றிக்கு நானே முக்கிய காரணம் என்று அர்ஜுனன் நினைத்தது போல் வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் எவ்வளவு பெயர் புகழை சம்பாதித்தாலும் அதற்கு காரணம் நான் என்று பெருமை கொள்ளக்கூடாது, ஆணவத்துடன் இருக்கக்கூடாது என்றார் துறவி. சீடனும் குருவின் கருத்தை ஆழமாக மனதிலே பதித்து கொண்டான். இந்த புராண கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், எல்லாம் இறைவனின் செயல். அவன் இன்றி ஓர் அணுவும் இங்கு அசைவதில்லை. நம்முடைய புகழுக்கும் பெயருக்கும் வலிமைக்கும் இறைவனே காரணம்.
நான் என்ற ஆணவம் ஒருபோதும் கூடாது. நம்மிடம் எவ்வளவு சக்தி, வலிமை, பலம் இருந்தாலும் ஒருபோதும் அதர்மத்திற்கு துணை போகக்கூடாது. இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.